மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமையை தொடர்ந்து மன்னார் மாவட்டத்திலும் எரிபொருளுக்கான ஒரு நெருக்கடி நிலைமை கடந்த 3 தினங்களாக காணப்பட்டது. ஆனால் நாங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் அடிக்கடி தொடர்பிலே இருந்து மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருளினை வழங்குவதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது நெல் அறுவடை நடைபெறுகிற ஒரு காலப்பகுதியாக இருப்பதால் விவசாய நடவடிக்கைக்காக பெருமளவான எரிபொருள் தேவையாக இருக்கிறது. எனவே அந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் நெல் அறுவடை செய்யப்படுகின்ற பிரதேசங்களிலே உரிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய எரிபொருளினை வழங்குமாறு எரிபொருள் நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது பிராந்திய முகாமையாளர் பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தின் கலந்துரையாடியதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பன போதிய அளவு கையிருப்பில் இருப்பதன் காரணமாக அறுவடை செய்கின்ற விவசாயிகள் எவ்விதமான தயக்கவுமின்றி தங்களுக்குரிய அறுவடையினை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதேபோன்று நெல் அறுவடை இயந்திரங்களுக்கான கொடுப்பனவையும் நீங்கள் எவ்விதமான அதிகரிப்பையும் வழங்காமல் கடந்த காலங்களில் எவ்வளவு தொகை தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தொகையினையே நீங்கள் வழங்குமாறும், மேலதிகமாக எரிபொருள் பற்றாக்குறையை காரணம் காட்டி எவ்விதமான அதிகரித்த பணத்தினையும் நீங்கள் அறுவடை இயந்திரங்கள் கொடுப்பனவாக வழங்க வேண்டாம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி நிலைமையினை காட்டி தற்பொழுது நெல்லினை கொள்வனவு செய்பவர்களும் இந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை குறைந்த விலையிலே விற்பனை செய்ய முயற்சிப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் நீங்கள் அப்படியாக மிக குறைந்த விலைக்கோ அல்ல குறைவான விலைக்கு நெல்லை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்பதையும், நெல்லை அறுவடை செய்த நெல்லினை காய வைப்பதற்கு ஏற்ற வகையிலே தானிய களஞ்சியத்திலே நெல்லை காய வைக்கும் இயந்திரங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே நீங்கள் அவற்றை காய வைத்து பராமரிப்பதற்கு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும். அதனை விட நீங்கள் நெல் சந்தைப்படுத்தும் கூட்டுத்தாபனத்திலே தேவையான நெல்லினை நீங்கள் அந்த நெல் சந்தைப்படுத்தும் நிலையம் ஊடாகவும் விற்பனை செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே நீங்கள் தற்போதைய வளைகுடா நெருக்கடியை காரணம் காட்டி நீங்கள் உங்களது விவசாய நெல்லினை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று போக்குவரத்து சேவையை பொறுத்தவரையும் அனைத்து போக்குவரத்து தனியார் மற்றும் அரச பஸ்களுக்கான எரிபொருட்களும் போதிய அளவு கையிருப்பு மன்னார் மாவட்டத்தில் காணப்படுவதன் காரணமாக நீங்கள் எந்த விதமான போக்குவரத்து இடையூறுமின்றி உங்களது போக்குவரத்து சேவையினை வழமை போன்று மேற்கொள்ளுமாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதற்குரிய தனியார் பஸ் சாரதிகள் பஸ் உரிமையாளர்களுக்கு தேவையான எரிபொருளினை வழங்குமாறு நாங்கள் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களிடமும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எவ்விதமான தடங்களுமின்றி தங்களது போக்குவரத்து சேவையினை மேற்கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதுடன், அதேபோன்று மன்னார் மாவட்டத்தின் முக்கியமான ஒரு பொருளாதார நடவடிக்கையாக மீன்பிடி நடவடிக்கையும் காணப்படுகிறது. எனவே மீன்பிடிக்கு தேவையான மண்ணெண்ணெயினையும் நாங்கள் விசேட கவனம் எடுத்து மன்னார் மாவட்டத்துக்கு எடுத்து வந்து தற்பொழுது விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே கடற்றொழிலாளர்களும் எவ்விதமான நெருக்கடியோ அல்லது இடையூறுகளோ இல்லாமல் உங்களுக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிலையங்களிலே சென்று உங்களுக்குரிய மண்ணெண்ணெயினை பெற்று கூடுதலான உங்களது கடற்றொழில் நடவடிக்கையை ஈடுபட முடியும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இது தொடர்பாக ஏதாவது நீங்கள் இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக நெருக்கடி நிலைமை ஏற்படும் இடத்து நீங்கள் மாவட்ட செயலகத்தையோ அல்லது விவசாயிகள்
கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளரையோ அல்லாவிட்டில் கடற்றொழிலாளர்கள் கடற்றொழில் உதவி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு உங்களது அசௌகரியங்கள் அல்லது மேல்முறையீட்டினை மேற்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் வழங்குகிறோம். எனவே இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படும் இடத்து உடனடியாக நம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.